திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 33வது வாக்கியம். இளைப்பு விடாய் தீர்த்தேனோ நம்பாடுவான் போலே. இந்த நம்பாடுவான் என்ற பக்தனை பத்தின முழு விவரமும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த பதிவுல நம்பாடுவான் பிரம்மராட்சஸ் கிட்ட எந்தெந்த பாவங்கள்லாம் பண்ணினா அதுக்கு உண்டான விளைவுகள் வருமோ அத்தனை விளைவையும் நான் எடுத்துக்கிறேன். நான் திரும்பி வரலன்னா அத்தனை விளைவும் எனக்கு வரும் அப்படின்னு சொல்ற மாதிரி 18 வாக்கியங்கள் வருது. 18 விதமான பாவ செயல்கள் வருது. அவன் என்ன, பிரம்மராட்சஸ் ஆக்சுவலா நம்பாடுவான சாப்பிட்றதுக்காக வரும். அப்ப நம்பாடுவான் சொல்றான், நான் கோவிலுக்கு போகணும், கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு நான் உனக்கு இரையாக வரேன், நான் உனக்கு இரையாகிறேன் அப்படின்னு, நீ என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவான். அப்ப பிரம்மராட்சஸ் உன்னை நான் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லும். அப்ப நம்பாடுவான் சொல்றான், நான் வரல அப்படின்னா இத்தனை பாவ செயல்களோட விளைவுகளை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாவ செயலா சொல்றான். இது ஆக்சுவலா நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். என்னென்ன மாதிரி பாவ செயல்கள் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நமக்கு இது ரொம்ப நம்மளோட கண்களை இது திறந்து விடும். இதுவரை நம்ம தெரியாம வாழ்ந்துட்டோம் அப்படின்னா இனிமையாவது இதை தெரிஞ்சுட்டு இதை நம்ம லைஃப்ல பண்ணாம இருக்கலாம். அதுக்காக நம்ம பண்ணினதுக்கு வருத்தமும் பட வேண்டாம். அந்த மாதிரியான ஒரு நோக்கத்தோட இந்த 18 பாவ செயல்களையும் நான் ஒவ்வொன்னா சொல்றேன். இந்த நம்பாடுவானுக்கு இன்னொரு பேர் கைசிகன் அப்படின்னு பேரு. அதனால கைசிகன் புராணம் அப்படின்னு கூட இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. இதுல இந்த புராணங்கள் இதிகாசங்கள்லாம் நான் இதுக்கு முன்னாடியே நிறைய தடவை நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம். ரொம்ப பெரிய நிலையில இருக்கிறவா இதெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கா. பெருமாளே பிராட்டிக்க சொன்ன மாதிரி ஒரு குறிப்பு கிடைக்கிறது. அதோட இல்லாம பாகவத புராணம்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சுக பிரம்மம் அது சொல்றதா நம்ம கேள்விப்படுறோம். பகவத்கீதா எடுத்துட்டோம்னா பரமாத்மாவே அர்ஜுனனுக்கு சொல்றாரு. அதனால இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தோட இந்த 18 இதையும் நம்ம பார்க்கலாம், 18 வாக்கியத்தையும் பார்க்கலாம். முதல் பாவம், யாரு சத்தியம் கொடுத்துட்டோ இந்த சத்தியத்தை காப்பாத்தாம மீறானோ அது ஒரு பாவம். ரெண்டாவது, வேற ஒருத்தர் மனைவிக்கு ஆசை யார் படுறானோ அவனுக்கு பாவம் வரும். மூன்றாவது, விருந்த கொடுக்கும்போது விருந்தாளியை கூப்பிட்டு நம்ம ஒரு மாதிரி நல்ல சாப்பாடு சாப்பிடுறது, அவனுக்கு அந்த மாதிரி கொடுக்காம அவனு கீழ்த்தரமா அவனை கவனிக்கிறது. நம்ம ஒரு 6 ஐட்டம் பண்ணியிருந்தோம்னா நம்ம எல்லா 6 ஐட்டமும் நம்ம போட்டுட்டு அவனுக்கு 2 ஐட்டம் கொடுக்கறது, பேதம் பார்க்கறது, அவன் வேற நான் வேறன்னு பார்க்கறது. ஆக்சுவலா நம்மளை விட விருந்தாளி தான் நம்ம நன்னா கவனிக்கணும். அது ஃபர்ஸ்ட். ஒரே மாதிரி கவனிக்கிறது அது பரவாயில்ல, ஆனா அவனை மட்டமா கவனிக்க கூடாது, அது பாவம் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் நிலத்தை தானம் கொடுத்துட்டு அதை அபகரிக்கிறது. இப்ப ஜோசியக்காரன்ட்ட போனா இந்த பீரியட் நன்னா இல்லை, அதனால நீங்க ஏதாவது நிலம் யாருக்காவது எழுதி கொடுங்கோ, தானம் கொடுங்கோ அப்படின்னு சொல்லுவார். அப்ப நம்ம அந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எப்படியோ அதை வேற குறுக்கு வழியிலெல்லாம் போய் அந்த நிலத்தை நம்ம பேர்லயே எழுதின்னு வந்துடுறது. நில அபகரிப்பு இது ஒரு மகா பாவம். அதுக்கப்புறம் கல்யாணம் ஒரு பொண்ணை பண்ணினுட்டு அவ இளமையா இருக்கிற வரைக்கும் அவளோட இருந்துட்டு அவளோட இளமை போனது பிறகு முதுமை வரவிட்டு வேற ஒரு பெண்ணிடம் வாழ்வது, அதுவும் பாவ செயல். அதுக்கப்புறம் அமாவாசை, அதுக்கப்புறம் நினைவு நாள், இந்த மாதிரி திதிகள், அந்த மாதிரி டயத்துல
தாம்பத்திய உறவு வச்சுக்கிறது, அது பாவம். இப்போ இந்த மாதிரி பாவ செயல்கள் எல்லாம் நம்ம கேட்டுட்டு வரும்போது இதெல்லாம் நமக்கு தெரியாம இருக்கிறதே தேவையில்ல போல் இருக்கு, நம்மளால இதை வந்து கடைபிடிக்க முடியுமா அப்படின்னு எல்லார் மனசுலயும் ஒரு கண்டிப்பான ஒரு கேள்வி வரும். தெரிஞ்சுக்கிறது நல்லது அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இப்ப நல்ல நல்ல புஸ்தகம் நம்ம வீட்ல எல்லாம் அடிக்கடிக்கு வச்சிருக்கோம். அது வந்து அப்படியே புஸ்தகமாவே இருந்துடுத்துன்னா அதுல உள்ள இருக்கிற கருத்துக்கள் வந்து வெளியில எப்படி தெரியும்? அதனால இந்த மாதிரி தெரிஞ்சுக்கும் போது நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம வந்து அதை கடைப்பிடிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் நான் இதை வந்து சொல்லிட்டு வரேன். நெக்ஸ்ட் வந்து உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்றது. இது நம்ம நிஜ வாழ்க்கையில நிறைய பார்த்துருக்கோம். எவ்வளவோ பேர் நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு அந்த டயத்துல நமக்கு முன்னாடி வந்து ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற வாட்ட போயிட்டு நல்லாவே போடலை, சாப்பாடு நன்னா கவனிக்கல அப்படின்னு நம்ம காதுபட இதெல்லாம் வந்திருக்கு. உண்ட வீட்டுக்கு துரோகம்னு பேர் அதுக்கு. அப்புறம் சின்ன வயசுலேருந்து ஒருத்தர் வீட்டில் வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் பெரியவாளானதுக்கு அப்புறம் அவளை பற்றி கவனிக்காம இருக்கிறது, மதிக்காம இருக்கிறது, இதுல வந்து நிறைய சேர்த்துக்கலாம் நம்ம இஷ்டத்துக்கு. அதனால உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்றது மகா பாவம். அதுக்கப்புறம் ஒரு ஒரு பொண்ணுக்கு கன்னியாதானம், நிச்சயதாம்பூலம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு ஒரு வாரம் 10 நாளைக்குள்ள வேற ஒரு வரன் வந்ததுன்னா இந்த மாப்பிள்ளையோட அந்த மாப்பிள்ளை வசதியான இடத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாக்கு எங்க பொண்ணை உங்களுக்கு தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன வாக்கை மறந்து விட்டு வேற ஒரு சம்பந்தம் பேசுறது, அது ஒரு பாவம். அதுக்கப்புறம் குளிக்காம யார் சாப்பிட்றாளோ அவளுக்கு என்ன பாவம் வருமோ அந்த பாவத்தை நான் எடுத்துக்கிறேன். எல்லாமே இந்த நம்பாடுவான் வந்து இந்த மாதிரி பாவத்துக்கெல்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி பாவம் சொல்லிட்டு அந்த பாவ செயலுக்கு உண்டான விளைவை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றான். அதனால அவன் தான் போடுறான் கணக்கு. 10வது பாவம், பணத்தை வந்து ஒருத்தர்கிட்டே இருந்து வாங்கிக்கிறது, இந்த டேட்ல நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காம இருக்கிறது. அதுக்கப்புறமா வந்து நண்பனின் மனைவிய வந்து அபகரிக்கிறது. அதாவது ஒரு நம்பி நம்ம கிட்ட ஒரு மனைவியை யாரோ விட்டுட்டு போயிருக்கான் அப்படின்னாக்கா அவன் திரும்பி வரும்போது அதே நிலையில வந்து அதை அவன் வந்து திருப்பி அனுப்பணும். அங்க ஏதாவது வந்து குழப்பம் நேர்ந்தா அது ரொம்ப பாவம். அதுக்கப்புறம் ராஜாவின் பத்னி, குருவின் பத்னி இவர்களோட வந்து ஸ்நேகம் வச்சுக்கிறது ரொம்ப தப்பு. அதுக்கப்புறம் ஸ்நேகங்கிறத விட ஆசைன்னு சொல்லலாம். ஸ்நேகங்கிறது வந்து ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்னு வந்துடும், அது வேற. பட் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு வருது இந்த சென்டென்ஸ்ல. அதுக்கப்புறமா இளமை காலத்துல பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு வெளிநாட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்காமல் இருக்கிறது, அது கூட வந்து பாவம் அப்படி சொல்லிட்டு வருது. ஆக்சுவலா இந்த இந்த பாவ செயல்களெல்லாம் நம்ம படிச்சோம்னா இது எவ்வளவு தூரம் நம்மளால வந்து இத கடைபிடிக்க முடியும் அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அதுவும் வேற நாட்டுல வசிக்கிறவாளுக்கோ இல்ல வேற வேற வாழ்க்கை முறையை வச்சுருக்கவாளுக்கோ இதை கேட்கறதுக்கே வந்து ஒரு மாதிரி தைரியம் தான் வேணும்னு நான் சொல்வேன். பட் இப்ப வந்து நம்ம என்ன சொல்லிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா பசுமாடு வந்து தண்ணி குடிக்க வரும்போது அதை விரட்டி விடுறது, அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட பாவம்னு சொல்லி இதுல வருது. அதுக்கப்புறம் பஞ்சமகா பாபம். இந்த பஞ்சமகா பாபம் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல. படிச்ச பிராமணனை கொல்றது, அப்புறம் மது குடிக்கிறது, அப்புறம் தங்கத்தை திருடுறது, அப்புறம் விரத பங்கம், அதாவது இப்ப ஏகாதசி விரதம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி விரதத்தெல்லாம் எடுத்துன்னுட்டு அதை வந்து விடாம பண்ணணும். அதுல வந்து கொஞ்ச நாள் பண்றது, கொஞ்ச நாள் விடுறது, இதெல்லாம் வந்து இதை வந்து குறிப்பிட்டு இந்த இதுல சொல்லியிருக்கு இந்த பஞ்சமகா பாபத்துல.
அதுக்கு அடுத்ததுதான் ரொம்ப, இதுக்கு எல்லாத்துக்கும் மேல அடுத்த வாக்கியம் ஒண்ணு வருது. இந்த மாதிரி செய்யறவளோட நம்ம தொடர்பு கூட வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி நம்ம பண்ணாம இருந்தா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி பண்றவா கூடயே நம்ம அவளோட சங்கத்திலே இருக்கக்கூடாது அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் நாராயணரை வெறுத்து வணங்காமல் இருப்பவன், அவன் வந்து பிறவி சூழல்லையே இருப்பான், அது ஒரு பாவம். அதுக்கப்புறம் எல்லாம் வல்ல இறைவனை இந்த ராகு கேது தேவதைகள் இவாளோட ஒப்பிட்டு பேசுறது இல்லைன்னா நினைக்கிறது, இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டா அது கூட ஒரு பெரிய பாவம். ஸோ இப்படியாக இந்த 18 பாவ செயல்களையும் வந்து குறிப்பிட்டு சொல்லிட்டு கடைசியில இந்த நம்பாடுவான் இல்லை இந்த கைசிக்கன் என்ன சொல்வான்னா, நான் திரும்பி வரலன்னா இத்தனை 18 விதமான பாவங்களுக்கு என்னெல்லாம் அனுபவிக்க வேண்டி வருமோ அத்தனையும் நான் அனுபவிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போவான். இப்போ பிரம்மராட்சஸ் வந்து கடைசியில வர வர அவனுக்கு வந்து நம்பிக்கை வந்துடும் அவன் மேல, இவன் கண்டிப்பா வந்துருவான் அப்படின்னு நினைச்சிட்டு அவனை அனுப்புவான். அதுக்கப்புறம் மேற்கொண்டு கதை வந்து நான் இன்னொரு எபிசோட்ல போட்டிருக்கேன், அதை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.